சரி விடு. அண்ணா தங்களுடைய பாதங்களுக்கு சரி மல்லிகை மந்தாரை முல்லை மருதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நெற்மலையும் கொண்டு தங்களுடைய பாதங்களை பணிந்தே. வணக்கம் ஆமா. என்னுடைய பாதார கமலங்களை ஆதாரமாக படிந்தபடினால் டெல்லி அஸ்தாபுரத்தில் என்று சீரு சிறப்புடனே வாழ்ந்திருப்பீர்கள். ஆனா மாமா சீரும் சிறப்போட வாழ்ந்திருப்பேன்னு சொன்னே அல்லவா? சரி, இங்க என்ன இன்னைக்கு எங்களுக்கு மனக்கவலையோட இருக்கிறோம் மாமா. தர்மா, என்ன உனக்கு மனக்கவலை? அஸ்தாபுரத்தில் வேந்தராக முடிசூட்டி அமர வைத்திருக்கிறேன். அஸ்தாபுரத்துக்கு ஆமா மனக்கவலைன்னு சொல்லுகிறாய், என்ன காரணம்? ஆனா மாமா என்னுடைய பேரப்பிள்ளையாகிய குணசீலன் சரி ஆரணியும் காட்டுக்கு சென்று போனவனை காணவில்லை. சரி காணவில்லை. என்னாச்சு ஏதாச்சும் தெரியவில்லை. அதை தேடிக்கொண்டு போன என் தம்பிமார்களையும் காணவில்லை. அதனால ரொம்ப மனக்கவலையா இருக்கிறேன். அதனால உண்மையிடத்துல சொல்லி ஏதாவது வேதனை கேட்டு நான் போய் தேடி வரலாம் தான் மாமா அழைத்து கிடைக்குமா என்று தேடுகிறீர்கள். ஆமா தர்மா, நேற்று தினம் சென்ற உன் மகன் உன்னுடைய பேரப்பிள்ளை குணசீலன் ஆரணியமான காணகத்துக்கு ஏக சக்கராவளத்துக்கு சென்றான். அப்படி செல்லும் பொழுது ஏக சக்கராவளத்துக்கு அதிபதி யாரு? அந்த மதிசூரன். ஓ மதிசூரன் உண்மை. அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு கேட்கும் பொழுது பாண்டவருக்கு பேரப்பிள்ளை அப்படி என்று கூறினார். அப்படி என்றால் உன்னை சிறை வைத்து விட்டால் பாண்டவர் எப்படி தேடி வந்துட்டான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய தம்பிமாரும் தேடி போனாங்கல்ல. தம்பிமார் நால்வரையும் உன்னுடைய பேரப்பிள்ளை 5 பேர் சிறையில் வைத்திருக்கிறான். எதற்கு? தந்தையாரை கொண்ட பாவிகளை தலையை வெட்டி சொல்லி என் தம்பி பீமசேனன் அந்த பக்காசூரனை கொண்டதனால் அதனால சிறை வைத்திருக்கிறான். சுக்லா தேவியின் மைந்தன் சூரியன் உதயமாகி அஸ்தமாவதற்கு முன்பதாக ஐவரை காளிக்கு பலி கொடுப்பேன். ஐயோ மாமா, என்ன செய்வோம்? நான் என்ன செய்யறது சொல்றீங்க? ஆமா தங்கா, அதனால நீதான் அங்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் உன் கணவர் சென்றால் உன் கணவரையே சிறைபிடித்து வைத்து விடுவார், காளிக்கு பலி கொடுத்து விடுவார். அப்படியான பக்காசூரன். அதனால நீ சென்று வண்டியிட்டு மறிப்பிச்சை கேளு. எப்படியாவது கணவன் மாதிரி பேரப்பிள்ளை விட்டு விடு மதிசூரா என்று கேளு. ஒருவேளை மனம் இறங்கி விட்டாலும் விடலாமா? ஆனா மாமா, நான் போனா என் தம்பிமார்களை சிறை வைத்து போல என்னையும் சிறை வைத்து ஒரு பெண்ணு போனா மனம் இறங்கி விட்டு விடாருன்னு சொல்கிறாய். ஆமா, பெண்ணுக்கு பெண்ணு பேய் மனம் இறங்கி சொல்றாங்க. அதனால உன்னுடைய கனவு தேவி பாஞ்சாலி போயிட்டு வரட்டும். அப்படியே ஆகட்டும். தாமதம் வேணா போயிட்டு வா. பலி கொடுத்துருவாங்க. அப்படியே ஆகட்டும். போயிட்டு வா. என்னை தேடி ஒரு பெண்மணி வந்திருப்பதாக இருக்குது. அழக பார்க்கும் போது மன்னனுக்கு எத்தனை அழகு? 32. அதை விட என் அழகை பார்த்து எனக்கு 34 அளவு. 34 அளவா? 34 அழகு. எத்தனை கோடி எத்தனை மன்மதனே என்கிட்ட 2 அழகு கடன் வாங்கிட்டு போய்க்கிறான். இவன் அழக பார்த்தாயா? நகத்துக்குப்பான கருங்கூந்தலை கோதுவாள் 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 இல்லைடா, கூந்தல் கருப்பு குதி குதி. அம்மா இது என்னை தேடி வந்திருக்காயே, என்னை காதலிக்க வந்தாயா இல்லை என்னை கல்யாணம் செய்ய வந்தாயா இல்லை என்னை பார்த்து காலமெல்லாம் வாழ வந்தாயா? வா வா வா. மன்மத பானம் மன்மத பானம் மாற பழக்குது. வா பாப்படமா. என்னுடைய பேரனும் கானகத்து வழக்கத்துக்கு இது புழகப்பட்ட பண்ண நமக்கு சுத்தப்படாது. சிறைப்பிடித்து வச்சுட்டீங்க. ஆமா, அவரை தேடிட்டு வந்த என்னுடைய கணவன்மார்கள் 4 வரையும் சிறைப்பிடிச்சிட்டீங்க. விட்டுருங்க மண்ணா. இவங்க கிட்ட ஏடா கிறுக்கு கூதி உன் கணவன்மார்கள் 4 பேரு உன் பேரப்பில் 5 பேர் சிறை வச்சுக்கிறேன். இப்ப என்ன செய்யுங்களே? தயவு செஞ்சு விட்டுருங்க மண்ணா. காலில் விழுந்து செஞ்சுறேன். பாவம் பொட்ட பிள்ளை. என்னமோ அந்த காளிக்கு
இவங்க புடிச்சு 5 பேர் தான் வெட்டுறது சபதம் வச்சுக்கிறேன். ஆனா பொம்பளை அம்மா ஏத்துக்க மாட்டோம். போயிடு எல்லாம் ஒண்ணி வெட்டி போடுவேன். ஆமா அண்ணா இல்ல இன்னொரு தயவு செஞ்சு கேக்குறேன் அனுப்பிச்சு விட்டுருங்க. அடியோ சண்டாளி ஒன்னால முடியாது. பீஸ் போய் 4 ஆகுது. சொல்வது கேள். பொட்டச்சின்னு பாக்குறேன். இல்லை என்ன காலி கட்டி விடுறேன். உன் புருஷனையும் பேரப்படை சிறைப்பட முடியாது. போ போ போ. இதே ஒரு தடவை கேக்குறேன் தயவு செஞ்சு விட்டுருங்க மண்ணா. அது இதுக்கு மேல வந்து தைவ சண்டை கிடையாது. ஆமா. இந்த மாதிரி பேசினா முண்டை அடிச்சு நாய்க்கு போட்டுருவோம். அப்படி கேளு. அப்படி கேளு. நாங்களும் பார்க்கலாம் இவருக்கு கொடுப்பதை கொடுத்தால் பாஞ்சாலி ஓடிட்டா. மறுபடியும் எனக்கு யார் யார் வருவாங்க பார்க்கலாமா? சரி ஆச்சம் வருவாங்க. உனக்கு இல்ல உனக்கு ஓடி போ. உன் பேர் என்ன கண்ணு? பூவாய். எட்டாவது படிக்கிறேன். சரி போயிட்டு பார்க்கலாம். ஓடு. சொன்ன பிரகாரம் சரி அசுர நடத்துல போய் தயவு செஞ்சு எங்க பேரனையும் என்ன கரவனை விட்டுடுன்னு சொல்லி கெஞ்சனேன். விடமாட்டேன்னு சொல்லிட்டான். காலில் விழுந்து கெஞ்சனேன். சரி அப்பவும் விடமாட்டேன்னு சொல்லிட்டான். நீ ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உன்னை விடுறேன், இல்லைன்னா அவங்க ஐயரோட சேர்த்து உன்னையும் தலையில பழிவிட்டுருவோன்னு சொல்லி அடிச்சு என்னை துன்புறுத்தி கடத்திட்டான். அடியோன்னு அடி அடிச்சு எட்ட வார்த்தை திட்டு அனுப்பிவிட்டானோ? ஆமா. இப்ப என்ன செய்யறது? சற்று கால தாமதம் வேண்டாம். இந்த ரூபத்தில் போனா மட்டுமே உன்னை அடிச்சு துரத்துவான். இல்ல என்ன பலி கொடுப்புன்னு சொல்லி இருக்கிறான். அதனால என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கால தாமதம் இல்லாமல் உடனே இப்படி இருக்கக்கூடிய நீ முகம் மாறியாக சென்று பூமிக்கு ஆகாயத்து விஸ்வரூபம் எடுத்து துரத்தி சென்று போ. அவனை மடித்து பாடா என்ன இடத்துல சொல்லி துரத்திட்டு போ. பாரு எங்க போனாலும் விடாத. மடிச்சுட்டு பேர பிள்ளையும் கடவுள் சிரமிட்டு கொண்டு வா. ஆனால் அப்படி அது சீக்கிரத்துல சென்று போயிட்டு வா. அவன் கோட்டையை நான் வென்று வரணும்.